Hello everyone, welcome back once again to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend me. இன்னைக்குள்ள வீடியோல orchids, அதாவது இந்த மாதிரி flowers வரக்கூடிய செடியில வந்து எப்படி பூ வர வைக்கிறது, என்ன மாதிரி fertilizers கொடுக்கணும், ஏன் பூக்கல அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். Orchids வந்து எப்படி நடுறது, என்ன மாதிரி மீடியா, என்ன மாதிரி பாட், என்ன ஆப்ஷன்ஸ், பேசிக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் இட் அவுட். இட்ஸ் வெரி பேசிக். நிறைய டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. டெஃபினெட்லி தட் வில் ஹெல்ப். ஓகே, நம்ம இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நான் நிறைய நாளாகவே போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஃபார் லாட் ஆஃப் ரீசன்ஸ் எனக்கு வந்து போட முடியல, வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து நிறைய ஆர்கிட்ஸில் ஃப்ளவர் இல்லை. இருக்கிற கொஞ்சம் பிளான்ஸ், அதாவது எதுலெல்லாம் ஃப்ளவர் இருக்குதோ அந்த பிளான்ஸ் எல்லாம் நான் இங்கே போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பார்க்குறதுக்காக. அண்ட் இட்ஸ் ஸோ ப்ரிட்டி ஆல்சோ. ஸோ யூ ஹாவ் சம் ஃப்ளார்ஸ் ஹியர் அண்ட் இந்த சைடும் கொஞ்சம் ஃப்ளார்ஸ் இருக்குது. ஆர்கிட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எனக்கு கூட ரொம்ப டீட்டெயில்ஸ் தெரியாது. நானும் இப்போ ஒரு 2.5 years தான் வளர்த்துட்ருக்கேன். ஸோ இதில் நீங்கள் பார்க்குறது வந்து இது எல்லாமே டென்ட்ரோபியம். this is a phalaenopsis. இது பூத்து முடிஞ்சிடுச்சு, நிறைய ஃப்ளார்ஸ் போயிடுச்சு. ஐ செப்பரேட் த பிளான்ட் ஆல்சோ. இது வந்து வாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க, BANDA. நிறைய ஆச்சு பூத்து. நல்ல வேலை நான் அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்டட் டு டேக் திஸ் வீடியோ. ஸோ திஸ் இஸ் அ வாண்டா. இது ஒரு டென்ட்ரோபியம். நிறைய நாள் ஆச்சு இது போட்டு. இதோட போஸ்ட் போட்டு நிறைய நாள் ஆயிடுச்சு. திஸ் இஸ் another டென்ட்ரோபியம், மினி வெரைட்டி, மினியேச்சர் ரோசஸ்ன்னு சொல்கிற மாதிரி. இட்ஸ் அ காம்பேக்ட் டைப் டென்ட்ரோபியம். அண்ட் இங்கே நீங்கள் பார்க்குறது இட்ஸ் another வாண்டா பிங்க் கலர். இதோட க்ளோஸ்அப்ஸ் நான் காமிக்கிறேன். அண்ட் பிளான்ட் டைப்ஸ் என்ன சைஸில் இருக்குது, அப்படி பிளான்ட்ஸ் என்ன சைஸில் இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். பொதுவாகவே நம்ம வந்து ஆர்கிட்ஸ் வாங்கும்போது நர்சரியில் இல்லை ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா உள்ள ஃப்ளவர்ஸோடு இருக்கும். இல்லாட்டி ப்ளூமிங் ஸ்டேஜ், மெச்சூர் பிளான்ட், சீட்லிங், அந்த மாதிரி நிறைய டைப்ஸில் அந்த பிளான்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஃப்ளவர் உள்ள பிளான்ட் வந்து அந்த வெரைட்டிக்கு ஏற்றாப்புல ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 400லேருந்து 500க்கு மேலே, 1000க்கு மேலே வரை போகலாம். சில வெரைட்டி வந்து ஃப்ளவர் இல்லாமலே 1000க்கு மேலே அவைலபிளாக இருக்குது. அதே இது இந்த சைஸ் பிளான்ட் இது எல்லாமே ஃப்ளவர்ஸ் உள்ளது தான். நீங்கள் இந்த பேக்கில் பார்க்குறீங்களா நிறைய பிளான்ஸ், அதெல்லாம் வந்து மெச்சூர் பிளான்ஸ் 2 years கிட்டலாம் ஆயிடுச்சுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு பிளான்ட் வந்து உங்களுக்கு ஒரு 300 to 400, 450 ரேஞ்சில் கிடைக்கலாம். ப்ளூமிங் ஸ்டேஜ் இருக்கக்கூடிய பிளான்ட், மெச்சூர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே உங்களுக்கு ஃப்ளவர் வந்துடும் அப்படின்னு இல்லை. 6 months ஆகலாம். உடனே கூட மொட்டு வந்து ஃப்ளவர் வரலாம், இல்லை கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸ் ஆகலாம். சம் வெரைட்டிஸில் வந்து 1 year கூட ஆகலாம். எஸ்பெஷலி இந்த வேண்டா நீங்கள் நான் காமிச்சேன்ல, இந்த 2 வேண்டா வேறையும் பிளான்ஸ் இருக்குது. நான் வாங்கி 1 yearக்கு அப்புறமா தான் எனக்கு ஃப்ளவர் கிடச்சிது. ஆனால் நான் வாங்கும்போது எனக்கு அவங்க செல் பண்ணது வந்து ப்ளூமிங் ஸ்டேஜ் அப்படின்ற ஒரு அந்த மாதிரி ஒரு பிளான்ட் தான் கொடுத்தாங்க. பட் 1 வருஷத்துக்கு மேலே ஆனதுக்கு அப்புறமா தான், ஒரு 11 monthsக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஃப்ளவர் வந்துச்சு. ஸோ சடன் மிஸ்டேக்ஸ் விச் ஐ டிட். ஸோ உங்களையும் ஆர்கிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் பூக்கலை, ஃப்ளவர் வரல, நிறைய நாள் ஆகி நான் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்ல. ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது வந்து அந்த பாட்டிங் மிக்சர், பாட்டிங் மீடியா. அது வந்து இப்போது ஆர்கிட்குள்ள மீடியா ஆப்ஷன்ஸ் அப்படிலாம் நான் நிறைய காமிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மீடியாவில் செட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பிளான்ட் வந்து, ஸோ ஃபஸ்ட் மீடியா அண்ட் பாட் சைஸ். ரெண்டாவது டிசீஸ் ஃப்ரீ, நோய் இல்லாமல் இருக்கணும். பிளான்ட் வந்து லீஃப் எல்லாம் க்ரீனாக, பிளான்ட் ஃபுல்லும் லீஃப் எல்லாம் க்ரீனாக ஹெல்த்தியாக இருக்கணும். அதில் உங்களுக்கு எல்லோ லீவ்ஸ், ஸ்பாட்டட் லீவ்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லீவ்ஸ் இருக்குன்னா பிரச்சனை. அது நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாட்டிங் மிக்சர், பாட்டிங் மீடியா. ரெண்டாவது வந்து பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்கணும். மூணாவது லைட். இப்போது இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக நெட் கவர் ஆகிருக்கு. ஆனால் ஒரு 10 to 3 o'clock இடையில வந்து அப்பப்போ ஒவ்வொரு சைட்லேயும் பிளான்ட்ஸ்க்கு வந்து அந்த சன்லைட் லைட்டாக கிடைக்கும். அந்த ஹார்ஷ் சன்லைட் வந்து கிடைக்காது, கொஞ்சம் நேரம் இருக்கும், போயிடும். பட் they get plenty of indirect light. அதே இது இந்த மொக்கராலாம்
சாரி இந்த வேண்டா பிளான்ஸ் எல்லாம் நான் வந்து மார்னிங் சன்னில் போட்டிருக்கேன். வேற ஒரு பிளேஸில் போட்டிருக்கேன். அது இங்கே தான் இப்போது வீடியோக்காக எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அங்கே வந்து ஒரு 11 o'clock வரைக்கும் தட் பிளான்ஸ் வில் கெட் சன். ஸோ சன் எக்ஸ்போஷர் மார்னிங் சன் ஒரு ஈவினிங் சன் அது வந்து அந்த டைரக்ட் சன் கிடைக்கிறது நல்லது. ஸோ அதுவும் ஒன்று பார்த்துக்கோங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் தேட் வாட்ரிங். ஆர்கிட்ஸ்க்கு மீடியா வந்து நம்ம சாயிலெலாம் போடுறது இல்லை. எல்லாமே இந்த மாதிரி கோகோ சிப்ஸ், பைன் பார் இல்லை கொஞ்சம் மாஸ் வச்சுருப்போம், அப்படியெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா. கண்டிப்பாக டெய்லி வாட்டர் விடுங்க, எஸ்பெஷலி இந்த சம்மர். பாட்டில் இருக்கக்கூடிய பிளான்ஸுக்கு ஒரு தடவை வாட்டர் விட்டால் போதும். பட் பேர் ரூட் பிளான்ஸ், இந்த வேண்டா மொக்கரா வெரைட்டிஸ் எல்லாம் பேர் ரூட் பிளான்ஸ், இது வந்து நம்ம மீடியாவில் வைக்க மாட்டோம். ஏர்ஸ் எல்லாம் அந்த ரூட் எல்லாம் அந்த மாதிரி இப்படி ஃப்ரீ ஹேங்கிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளான்ஸுக்கு வந்து ஒரு 2 to 3 times ஆவது நம்ம நினைக்க வேண்டியிருக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். உங்ககிட்ட இருக்கிற ஆர்கிட் பிளான்ஸ் வந்து நிறைய நாள் ஆகியும் பூக்கலை, மெச்சூர் பிளான்ட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது என்ன பண்ணலான்னா, பூக்கலை அப்படின்ற பட்சத்தில் ஃபெர்டிலைசிங் வந்து கடைசி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த பாட்டிங் மீடியா. 2 years 1 year மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் யூ கேன் ட்ரை ரீபாட்டிங். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் ஃபங்கஸ் இல்லை ப்ராப்ளமேட்டிக்காக தெரியுது அப்படின்னா ட்ரை ரீபாட்டிங் இட் இன் ஃப்ரெஷ் மீடியா ஃபஸ்ட். ஓகே, இது ரெண்டாவது வந்து லைட். ஸோ இது பாட்டட் பிளான்ஸ்னாலும் சரி, இந்த மாதிரி ஃப்ரீ ஹேங்கிங் பிளான்ஸ் மொக்கரா ஆர் வேண்டா ஆர் எனி அதர் டைப் ஆஃப் ஆர்கிட்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதோட ஸ்பாட்டை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். கொஞ்சம் காலையில் இல்லை ஈவினிங் ஆஃப்டர்நூன் சன் தவிர்த்து பாக்கி டைமில் ஒரு 1 to 2 hours ஆவது டைரக்ட் சன் கிடைக்கிற மாதிரி உள்ள ஒரு இடங்களில் அந்த பிளான்ட்டை ஷிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் செகண்ட். கடைசி தான் ஃபெர்டிலைசர். இந்த வேண்டா பாருங்கள், இது ப்ளூமிங் ஸ்டேஜ் அப்படின்னு தான் சொல்லி வாங்கினேன். பட் ரொம்ப குட்டியாக இருக்குது, ரொம்ப டைம் எடுத்து தான் இது பூக்கும். எவ்வளோ டைம் ஆகும்னு தெரியல, பட் வி ஹாவ் டு வெயிட். இது இன்னொரு பிளான்ட். இது வந்து நான் மேக்ஸிமம் மெச்சூர் பிளான்ட் இல்லை ப்ளூமிங் ஸ்டேஜ் அப்படின்ற பிளான்ட் தான் வாங்குவேன், சீட்லிங்ஸ் வாங்குறதில்ல. ஸோ இதில் வந்து இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் வருது, பட் வச்சுருக்கு. ஸ்பைக் வந்து மொட்டெல்லாம் உங்களுக்கு பார்க்க முடியுது. இது நான் எப்போ வாங்கினதுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் கொஞ்ச நாள் கழித்து தான் மொட்டு வந்திருக்கு. இது நான் இப்போது ரீசெண்டாக வாங்கின பிளான்ட் கிடையாது. ஸோ டெஃபினெட்லி ஒரு 6 months ஓல்டு பிளான்ட்டாக தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளவரிங்கில் வந்து இவ்வளோ பெரிய ஸ்பைக் வரலன்னா டோன்ட் வரி. அந்த பிளான்ட்டோட ஹெல்த் கண்டிஷன் வச்சு, அந்த பிளான்ட்டோட ஏஜ் அதெல்லாம் வச்சு தான் அந்த ஃப்ளவர் ஸ்பைக்கோட லென்த், த நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டில் ஒரு வேளை உங்களோட பிளான்ட் சின்னதாக இருக்கலாம், ரொம்ப குட்டியாக இருக்கலாம், 1-2 ஃப்ளவர்ஸ் வரலாம் சின்ன ஸ்பைக்கில். ஸோ ஜஸ்ட் டோன்ட் வரி. ஓகே, எனக்கு அந்த மாதிரியும் ஒரு பிளான்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவும் நான் ப்ளூமிங் ஸ்டேஜ் அப்படின்ற பிளான்ட் தான் வாங்கினேன். அதில் உள்ள அந்த தண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் முன்னாடி ஃப்ளவர் இதில் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனக்கிட்ட வந்து இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளவர். ஒரு 3 ஃப்ளவர்ஸ் வந்துச்சு, விழுந்துடுச்சு. இது லாஸ்ட் ஒன். ஸோ ஸ்பைக்கோட லென்த் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப சின்னதாக இருக்குது கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் ஒன். ஸோ அந்த பிளான்ட் இட் ஆல் டிபெண்ட்ஸ். பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்குது, லீவ்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ஸோ ஜஸ்ட் டோன்ட் வரி, ஃப்ளவர் வந்துடுச்சு. அண்ட் ஃபெர்டிலைசிங் வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். இது இன்னொன்று, இதோட ஸ்பைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது. அண்ட் பட்ஸும் இதில் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் நமக்கு தெரியலை சரியா. ஸோ பிளான்ட்டோட ஏஜ் வச்சு தான் எவ்வளோ ஓல்டு ஆகுதோ அவ்வளோக்கு வந்து அந்த தண்டு நீளமாகவும் இருக்கும். மல்டிபிள் ஸ்பைக்ஸ் ஒரே டைமில் வரும். ஸோ கிவ் இட் டைம் அண்ட் இட் வில் டெஃபினெட்லி ப்ளூம். அண்ட் ரொம்ப சன்லைட் இல்லாமல் அதுக்கு ஷேடி ஏரியா, அதாவது குறிப்பிட்ட அளவு சன் மட்டும் கிடச்சிட்ருக்கிற பட்சத்தில் ரொம்ப ஹீட்டெல்லாம் இல்லை அப்படின்னா அந்த ஃப்ளவர்ஸ் வந்து 2-3 மாதம் வரைக்கும் வாடாமல் நல்லாவே இருக்கும். இந்த வேண்டா வந்து நான் வாங்கி நிறைய மாதம் கழித்து தான் பூத்துச்சுன்னு சொன்னேன்ல. ஸோ லாஸ்ட் இயர் மந்த் எனக்கு ஞாபகம் இல்லை, ஃபஸ்ட் ஃப்ளவர்ஸ் வந்துச்சு. இப்போது செகண்ட் செட் ஆஃப் ப்ளூம்ஸ் நான் வாங்கினதுக்கப்புறம். ஸோ ஆர்கிட்ஸ் வந்து நமக்கு மாதந்தோறும் பூ வரணும் அப்படின்னு கிடையாது. ஸோ ஒரு
செட் ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்துட்டு அது நிறைய நாள் இருக்கும்ல. அண்ட் ஆஃப்டர் தேட் டைம் எடுத்துக்கும். பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்கணும், டிசீஸ் இல்லாமல் இருக்கணும், அண்ட் தென் இட் வில் ப்ரொடியூஸ் ஃப்ளவர் ஸ்பைக். அண்ட் நல்ல ஹெல்த்தியாக மெச்சூராக இருக்கக்கூடிய வேண்டாலெல்லாம் இதை விட நீளமாக ஸ்பைக் இருக்கும், இதை விட ஜாஸ்தியாக ஃப்ளவர்ஸ் வரும். இது பார்த்திங்கன்னா இது இன்னொரு வேண்டா. இதில் எனக்கு இந்த டைம் வந்து ஃப்ளவர் வந்து ஃப்ளார்ஸ் 2 ஃப்ளார்ஸ் தான். ஏன்னா நிறைய ஒரு 4-5 பட்ஸ் வந்து ஆண்ட்ஸ் அண்ட் ஸ்னெயில்ஸ் வந்து ஸ்பாயில் பண்ணிடுச்சு. பட் நெவர்தலெஸ் ஐ எம் என்ஜாயிங் வாட் எவர் ஃப்ளார்ஸ் ஐ கெட். கடைசியாக ரொம்ப முக்கியமான விஷயம், இவ்வளோ நேரம் நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் வந்து ஃபெர்டிலைசிங். என்ன ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், நான் என்ன கொடுக்குறேன், அந்த மாதிரி கொஷின்ஸ் இல்லையா? எனக்கு வேறு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, வேறு என்னெல்லாம் பண்ணோன்னு தெரியாது. பட் நான் என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறேனோ, என்ன மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்துருக்குறனோ அதுதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மோஸ்ட்லி ஆர்கானிக் அண்ட் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆர்கானிக் இன்ஆர்கானிக். ஆர்கிட்ஸுக்கு வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம், அப்புறமா இமர்ஸ் பண்ணி அந்த ஃபீட் அது சோக் பண்ண வைக்கலாம், சோக் பண்ணுற மாதிரி போடலாம். இந்த ஃபிஷ் எமல்ஷன் நம்ம வீட்டில் பண்ணுவோம்ல, ஃபிஷ் அமினோன்லாம் சொல்லுவீங்க. ஸோ அது அவைலபிளாக இருக்கும்போது அது கொடுப்பேன். அண்ட் மை ஃபேவரட் another one அமினோ ஃபுல்வத். ஸோ நம்ம ரோஸஸ்க்கெல்லாம் வந்து ட்ரென்ச் எல்லாம் கொடுப்போம், இதுக்கு ட்ரென்ச் எல்லாம் கொடுக்க முடியாது. பட் ஸ்ப்ரே இல்லை தண்ணியில் பக்கெட்டில் வந்து அப்படியே முக்கி போட்டுறது, சோக் பண்ணி எடுக்கிறது ஃபியூ மினிட்ஸ். அப்புறம் அமினோ மார், அது வந்து சீவீட் பேஸ் பண்ண ப்ராடக்ட். வாரத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு ஃபீட், அதாவது ஃபெர்டிலைசர் வந்து கண்டிப்பாக கொடுக்க ட்ரை பண்ணணும். ஐ ட்ரை டு டூ இட். சிலர் வந்து 2 டைம் 3 டைம்ஸ்லாம் கொடுக்காங்க. பட் நான் அவ்வளவு ஃப்ரீக்வெண்ட்டாலாம் பண்ணுறதில்ல. அண்ட் தென் நம்ம வந்து பேசிக் என்பிகே இருக்குல்ல, 18-18-18 19-19-19, அது நீங்கள் கொடுக்கலாம் தண்ணியில் கலந்து. நான் வந்து இது ஈகான்ஸோட இன்னொரு ப்ராடக்ட், இம்போர்ட்டட் ப்ராடக்ட். இது வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஜெல் பேஸ்ட் என்ன சொல்கிறது ஃபெர்டிலைசர். இட்ஸ் லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும், ஜெல்லி மாதிரி இருக்கும். ஸோ வாட்டரில் கலந்து ஐ ஸ்ப்ரே இட். இது நான் வந்து முக்கி இதெல்லாம் வைக்க மாட்டேன், ரூட்ஸு லீவ்ஸ்லலாம் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறது தான். இந்த ஈகோடென்சோ அப்படின்ற ப்ராடக்ட் வந்து இப்போது ஜிடி ஸ்டோரில் இல்லை. இன் ஃபியூச்சர் இது அவைலபிளாக ட்ரை பண்ணுறோம் அண்ட் இட்ஸ் ரியலி குட். ஆஃப்டர் தேட் நம்மளோட ஹோம்மேட் லிக்விட் ஃபெர்டிலைசர் இருக்குல்ல, இந்த பின்னாக்கு ஊற வச்சு பண்ணுறது, பனானா பீல் போட்டு பண்ணுறது, ஸோ ஆர் ட்ரைட் கவுடன் அந்த கிராஸ் எல்லாம் சோக் பண்ணி வச்சு நம்ம பண்ணுறது, இந்த நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பண்ணுறப்ப ஐ ட்ரை டு டூ தேட், கிவ் தேட் ஆல்சோ. அதுவும் ரொம்ப கம்மி டோஸில் டைல்யூட் பண்ணி ஸ்ப்ரே மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் பிளான்ட்டு வந்து பக்கெட்டில் இப்போது அந்த ஃபெர்டிலைசர் அண்ட் வாட்டர் கலந்து வச்சுட்டு அந்த பாட்டட் பிளான்ட்ஸ் அதெல்லாம் அப்படியே முக்கி எடுக்கிறது, அந்த ரூட்ஸ் எல்லாம் நல்லா சோக்காகி எடுக்கிறது. ஸோ யூ கேன் டூ தேட் ஆல்சோ. நான் வந்து என்ன ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரே பண்ணாலும் டோஸ் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பேன். இப்போ 1 ml ஒரு 1 gram ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா half ml அப்படி ஒரு லோ டோஸில் தான் கொடுக்குறது. ரோசஸ் மாதிரி ஹெவியாக கொடுக்குறது இல்லை. இன்னும் கொஞ்சம் ஃபெர்டிலைசர் ஆப்ஷன்ஸ் பேட்டர்ன் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதை ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு டவுட்ஸ் இருக்குன்னா வாட்ஸ்அப் மீ. மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். Until next time, this is your friend Amy saying goodbye from Gardening Diary. Bye everyone. நீங்கள் ஆர்கிட் இப்போ வளர்ச்சிட்டு இந்த மாதிரி ப்ரீ ஹேங்கிங் பிளான்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து பாட்டிங் மீடியாவில் அந்த பிளான்ட்டை அந்த பாண்ட்டை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக